ஹலோ எவ்ரிவன். மைசெல்ஃப் அகீரா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்படாத என் தலைவன் டேர் டெவில் என்கிற மேட் மர்டாக். ஏன் எனக்கு டேர் டெவில் பிடிக்கும்னா, பிகாஸ் இட்ஸ் பீங் ஃபக்கிங் பிளேட் பை சார்லி காக்ஸ். ஜோக்ஸ் அப்பார்ட், நமக்கு சூப்பர் ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பைடர்மேன், பேட்மேன் இல்லைனா அயன்மேன் மூலியமாக தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு எம்சியூ ஃபார்ம் ஆச்சு, டிசியூ வந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 அந்த சூப்பர் ஹீரோஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே டெலிவிஷன் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு டிசிக்காரன் வந்து ஃப்ளாஷ் ஆரோன்னு விட்டுட்டு இருந்தான். மார்வல்காரன் அங்கிட்டு ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்ட், ஏஜென்ட் கார்ட்டர்னு விட்டுட்டு இருந்தான். அப்படி இருக்கப்போ 2013 மார்வலுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. இதில் மார்வலோட 4 கேரக்டர்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இதில் மொத்தம் 4 சீரீஸ் வந்துச்சு. லூக் கேஜ், ஜெசிகா ஜோன்ஸ், அயன் ஃபிஸ்ட், அதோட வந்தது தான் நம்ம ஷோ டேர் டெவில். இது மற்ற சூப்பர் ஹீரோ ஷோஸ் மாதிரி சூப்பர் ஹீரோ ஆரிஜின் பற்றி மட்டும் இல்லாமல் மேட் மர்டாக் லைஃப்பை பற்றி இருக்கும். அப்பத்திய டைமில் திஸ் இஸ் எ நியூ டேக் ஆன் சூப்பர் ஹீரோ ஷோஸ். ரிஸ்கி ஒன். மேட் மர்டாக் சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட்னால கண் பார்வை இழந்துடுறான். பேரண்ட்ஸ் இல்லாமல் சர்ச்சில் தான் ஒரு ஆர்ஃபனாக வளர்றான். பெருசாகி லாயராகி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபாகியோட ஒரு லா ஃபார்ம் நடத்தும் ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் டேவிலையும், நைட்டில் ஒரு மாஸ்டர் விஜிலாண்டியாக ஸ்ட்ரீட் கிரிமினல்ஸை தூக்கி போட்டு சாத்தும் டெவில் ஆஃப் த ஹெல்ஸ் கிச்சன் அழைக்கப்படுபவன் தான் டேர் டெவில். சின்ன வயசில் அந்த கெமிக்கல் ஆக்சிடென்ட்னால ப்ரோவோட ஹியரிங் சென்ஸ் பீக்கில் இருக்கும். கண்ணு தான் தெரியாதே தவிர மற்ற எல்லாமே ப்ரோக்கு தெரியும். குறிப்பாக எந்த பொண்ணு ரூமில் அழகாக இருந்தாலும் ப்ரோக்கு தான் நல்லா லைன் போட தெரியும். அப்படின்னு நான் சொல்லலைங்க, அவர் ஃப்ரெண்டு ஃபாகியே சொல்கிறாரு, பார்த்துக்கோங்க. ப்ரோ மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி நோ கில் ரூல் வச்சுருக்காரு. பட் இதை விட கேத்தலிக் சிந்தனைகள் தான் ஜாஸ்தி. நான்லாம் ப்ரோவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு ஒரு டைம் கேத்தலிக்காக மாறிடலாமான்லாம் இருந்திருந்தேன். ஸோ டேர் டெவிலோட பெரிய லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட சிட்டி ஹெல்ஸ் கிச்சனில் க்ரைம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறமா ஹீரோனா வில்ல இருக்கணும் பார்த்தீங்களா, ப்ரோக்கும் இருக்காரு 2 பேர். ஒருத்தன் வந்து கிங் பின் அண்ட் இன்னொருத்தன் புல்ஸை. இதில் கிங் பின் கூட ஏதோ மனுஷனாக இருப்பான். பெஞ்சமின் பாயிண்ட் டெக்ஸ்டர்னு ஒருத்தன் இருக்கான். A little psychopath of dead eye. புல்சைக்குன்னு ஒன்று தனி வீடியோவே போடலாம். அவனை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஃபாகி அண்ட் ஃபாதர் லேந்தமை தவிர எல்லாருமே தெரப்பி போக வேண்டிய ஆளுங்க தான். எல்லாம் அவ்வளோ டேமேஜ் பர்சன்ஸ் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. சரி, எனக்கு ஏன் டேர் டெவில் பிடிக்கும்னா, ஹீஸ் எ சூப்பர் ஹீரோ வி கேன் ஆல் பி. நம்ம என்ன தான் ஸ்பைடர்மேன் ஆர் பேட்மேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளால அவங்கள மாதிரி எல்லா டைம்ஸ்லையும் இருக்க முடியாது. ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட்லினஸ், இன்னசென்ஸ், பவர்லாம் சின்ன வயசில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருப்போம். பட் ரியல் லைஃப்பில் அப்படி எல்லா டைமும் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அதே டைம் பேட்மேன் மாதிரி லைஃப்பை ஒரு சீரியஸ் டோன்லேயும் அன்ஹெல்த்தி ஸ்லீப் சைக்கிளோட எக்ஸ்ட்ராடனரி டிசிப்ளினோட இருக்கிறது லிட்ரலாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் இம்பாசிபிள். அதுக்காக இவங்க 2 பேர்கிட்டையும் எந்த குட் கேரக்டர்ஸும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஆர்டினரி பர்சன் இவங்க 2 பேர் மாதிரி இருக்கிறது ஆர் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் என் தலைவன் டேர் டெவில் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த சர்ஃபேஸ் டேர் டெவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பிளைண்ட் லாயர். இவன்கிட்ட ஹைடெக் கேஜெட்ஸ் கிடையாது, வெப் ஷூட்டர்ஸ் இல்லை, ப்ரோக்குன்னு ஒரு கராஜ் கூட இல்லை. ஜாப் போயிட்டு கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை ஸ்டாப் பண்ண தன்னால் முடிஞ்ச எல்லாமே பண்ணுற ஒரு பர்சன் தான் மேட் மர்டாக். ப்ரோ வந்து சூப்பர் ஜீனியஸ்லாம் கிடையாது. ஹீ மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், நல்லா அடி வாங்குவான், ஏமாறுவான். இந்த எண்ட் இ நெவர் கிவ் அப்ஸ் ஆன் ஹிஸ் ஐடியல்ஸ். அவனோட ஒரே கோர் ஃபிலாசபி நல்லதுக்காக ஃபைட் பண்ணலாம், பட் அதில் தன்னைத்தானே இழந்துடக்கூடாதுன்றது தான். பார்த்தீங்கன்னா டேர் டெவில் ஹேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபிலாசபி. அதை பற்றி பேசணுன்னா ஒரு 1 hour பேசலாம். இன்ட்ரெஸ்ட்னா கமெண்டில் சொல்லுங்கள். பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக்ஸ் பிலீவ்ஸ் வித் ஃபைட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். இதுதான் இவனோட கோர் ஃபிலாசபி. பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு டேர் டெவிலாக இருக்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கேட்காதீங்க. ப்ரோ வந்து அடி வாங்காத லைஃப்பில் எட்டமே கிடையாது. ப்ரோக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, பிளைண்ட்னஸ் பிரச்சனை, டபுள் லைஃப் ப்ரெஷர், செல்ஃப் டவுட், லாஸிங் லவ்டு ஒன்ஸ். இது எல்லாத்தோட அவனோட பெரிய ப்ராப்ளமே அவன் மைண்டு தான். நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, என்னோட ஆக்ஷன்ஸ்னால யாருக்காச்சும் நல்லது நடக்குதா, வாட் இஸ் த யூஸ்னு அவனோட மைண்டு அந்த மொராலிட்டி கான்ஃப்ளிக்டை அவனை ரொம்ப பாதிக்கிற விஷயமா இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தலைவன் ஜீமாவை சொல்கிறத வச்சுக்கலாம். எதிரிகளால் அழிகிற சாம்ராஜ்யம் திரும்பி எழலாம், ஆனால் உள்ளுக்குள்ளேயே உடையிற சாம்ராஜ்யம் அவ்வளவுதான். அதே கதை தான் டேர் டெவிலுக்கும். லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஐ கேன் பி பெட்டர்னு ஒரு ஹோப்போடு இருக்கிறதுனால தான் டேர் டெவில் எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறேன். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்க மாட்டான், பேட்மேன் மாதிரி அவருக்கு பயனா என்னன்னு தெரியாதுன்ற மாதிரி இருக்க மாட்டான். இஸ் ஜஸ்ட் அ ஆர்டினரி பர்சன் ட்ரைங் டு மேக் இட் டு த நெக்ஸ்ட் டே. அவனுக்கு பயம், டவுட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் ஸ்டில் he moves forward.
அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும், ஸ்டில் ஒரு ஹோப்போட பார்த்துக்கலான்னு இருப்பான். அந்த குவாலிட்டி கம்பேர் டூ அதர் சூப்பர் ஹீரோஸ் என் தலைவன் டேர்டெவில பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அதனால தான் ஹீ இஸ் த ஹீரோ வி கேன் ஆல் பீன்னு சொல்றேன். அந்த இன்ஸ்பிரேஷனோட விளைவு தான் இந்த வீடியோ. சரி நீங்க சொல்லுங்க. டேர்டெவில் நீங்க பார்த்துருக்கீங்களா? டேர்டெவில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யுவர் தாட்ஸ், ஒப்பீனியன் அபவுட் திஸ் வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நான் விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.